கரங்களை தட்டி வானம் பூமி படைத்த தேவனே எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தனே, கண்களை ஏறெடுப்பேன் ஒத்தாசை செய்யும் கர்த்தனீரே. வானம் பூமி படைத்த தேவனே ஒத்தாசை செய்யும் கர்த்தனீரே, கண்களை ஏறெடுப்பேன் ஒத்தாசை செய்யும் கர்த்தனீரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமையை நோக்கி பார்க்கிறேன். 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 சூழ்நிலைகளை பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதையும் கேட்பதில்லை. சூழ்நிலைகளை நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதையும் கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமையை நோக்கி பார்க்கிறேன். காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மலையையும் நான் பார்ப்பதில்லை. காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மலையையும் நான் பார்ப்பதில்லை. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்பவரே. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்பவரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமையே நோக்கி பார்க்கிறேன். வானபூமி படைத்த தேவனே எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தனீரே. கண்களை ஏறெடுப்பேன் ஒத்தாசை செய்யும் கர்த்தனீரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் உற்சாகமாய் உம்மையே நோக்கி அவரை நோக்கி பார்த்த முகத்தில் வெட்கப்பட்டு போல இல்லை, அவரிடமும் இல்லை. காற்றை நான் பார்ப்பதில்லை, காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மலையையும் நான் பார்ப்பதில்லை. காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மலையையும் நான் பார்ப்பதில்லை. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்பவரே. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்பவரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமையை நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமையை நோக்கி பார்க்கிறேன். அல்லேலூயா. காற்று உலகம், மழை உலகம், இதை நான் எதிர்பார்க்கல, இதை நான் எதிர்பார்க்கல. இந்த உலகத்திலிருந்து வர்ற காரியங்களை எதையுமே நான் எதிர்பார்க்கல. ஆனால் ஜோதிகளின் பிதாவாகிய ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தையே நான் எதிர்பார்க்கிறேன். அல்லேலூயா. உலகத்தின் ஆசீர்வாதம் நிரந்தரம் அல்ல, பரலோகத்தின் ஆசீர்வாதம் நிரந்தரமானது. அது கொஞ்சமாய் இருந்தாலும் நிரந்தரமானது. அந்த பரலோகத்தின் ஆசீர்வாதத்தால் நம்மை நிரப்புகிற ஆண்டவர்
எபேசியரில் சொல்லுகிறது எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆண்டவர். சொல்லுங்களேன், எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆண்டவர். அவர் உங்களுடன் இருக்கிறார். அவர் உங்க கூட இருக்கிறார். அவரை நாம் சோதரிக்க போகிறோம். அவரை நாம் துதிக்க போகிறோம். எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆண்டவரை ஒப்பு கொடுப்போமா?
வைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாத செலுத்துகி. எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாத செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். கர்த்தர் நல்லவர் அம்மா, கர்த்தர் நல்லவர். நீங்க உயிர் பிழைச்சிட்டீங்க, ஆமா சொல்லுங்க. உதவி பெற்றுட்டீங்க, காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிறார். பாடல்ல படிச்ச காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் என்னோடு இருக்கிறார். அவரே அவருடைய காலத்தில் காரியத்தை வாய்க்க பண்ணுவார்னா, இன்னைக்கு நீங்க பண்ணின எல்லா ஜெப குறிப்புக்கும் ஒரு ஏற்ற காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். தேசத்தின் ரட்சிப்புக்கு ஒரு காலம் இருக்கிறது, தேசத்தின் மக்களின் ரட்சிப்புக்கு ஒரு காலம் இருக்கிறது, வியாதியஸ்தர்களுக்கு சுகத்தை கொடுப்பதற்கு ஒரு காலம் இருக்கிறது, உங்கள் குடும்பங்களின் தரித்திரங்கள் நீங்குவதற்கு ஒரு காலம் இருக்கிறது, உங்கள் கடன் பிரச்சனைகள் நீங்குவதற்கு காலம் இருக்கிறது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்கு ஒரு காலம் இருக்கிறது, உற்பத்தி கால திட்டத்தில் குழந்தையை பெறுவதற்கு ஒரு காலம் இருக்கிறது. திருமணம் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று ஏற்ற காலத்தில் ஏற்ற துணையை உண்டாக்குவதற்கு கர்த்தருக்கு ஒரு காலம் இருக்கிறது. உங்கள் கஷ்டங்கள் மாறுவதற்கு ஒரு காலம் இருக்கிறது. இப்பொழுது இந்த நேரத்தில் நீங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு சோத்திரத்தோடு தேவனை துதித்தபடினால் உங்கள் வியாதிகள் சுகமாகிற காலம் இந்த காலமாயிருக்கிறது. இந்த காலம், இந்த நேரத்தில் ஆண்டவர் சரியாக செய்து முடிப்பார், சரியாக செய்து முடிப்பார், சரியாக செய்து முடிப்பார். ஒரு காலம் நெருங்கி இருக்கிறது, அது அவருடைய வருகையின் காலம். அந்த வருகையின் காலத்திற்கு முன்பே நீ ரட்சிக்கப்படவில்லை என்றால், உங்கள் வருகையின் காலத்திற்கு உங்கள் பிள்ளைகளை நீங்கள் சரியான முறையில் வழிநடத்தவில்லை என்றால், அவருடைய வருகைக்கு முன்பதாக நம்முடைய குடும்பம் கர்த்தருடைய குடும்பமாய் மாறவில்லை என்றால் உன் வாழ்க்கை கேள்விக்குறி. மனம் திரும்புங்கள். இந்த துதித்தை நீங்கள் சோதரிச்சீங்க, நீங்க ஆண்டவரை முழு மனதோடு சோதரிச்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் அந்த அல்லேலூயாவுக்கு பதில் சொல்றாரு. அவர் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உங்கள் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு நன்மையினால் முடிசூட்டுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பொழுது அருமையான தனசேலி அம்மா ஜெபிப்பாங்க. செய்திக்காக எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவர் கேட்டு நன்மை செய்ததற்காக நன்றியோடு ஒரு சிறிய ஜெபத்தை அம்மா பண்ண பிறகு நம்ம மத்தியில் இருக்கிற அருமையான டேவிட்சன் நேசகுமார் கர்த்தருடைய செய்தியை கொடுப்பாங்க. ஆண்டவர் அந்த மகனை வல்லமையால் நிரப்பும்படி, அபிஷேகத்தால் நிரப்பும்படி, ஊழியத்திலே ஆண்டவர் அவரை நன்றாக உயிர்ப்பிக்கும்படி நம்ம எல்லாரும் அவருக்காக ஜெபிப்போம். கர்த்தர் இந்த நேரத்தில் பேசுவாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, மே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியாக நீ தந்த சிலாக்கியத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. துதிகளில் பிரியப்படுகிற தேவன் எங்கள் மத்தியில் இருக்கிற அப்படினால் நாங்களுமே நன்றியோடு மே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த வேளையிலும் கர்த்தாவே ராஜா வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, என்னென்ன ஜெப குறிப்புகளை உடைய சமூகத்தில் இப்படி ஏறெடுத்திருக்கிறார்களோ அவருடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் தர முடியாது ஜெபிக்கிறோம். குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன், ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நிறைவாக்கி கர்த்தாவே ஆசீர்வாத
ஆசீர்வாதத்தினை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் இந்த நாளிலே ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் என் தேவன் நீர் பதிலை தருவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. வியாதியஸ்தர்களுக்கு நல்ல சுகத்தை நீர் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம் கத்தாவே. அப்பா, இந்த நாளின் கத்தாவே செய்திக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. ஆண்டவரே, செய்தி கொடுக்கிற மகனை நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே, உடைய ஞானத்தினால் நிரப்புங்க. ஆண்டவரே, உடைய வரங்களினால் நிரப்புங்கப்பா. உடைய அபிஷேகத்தினால் மகனை நிரப்பி கத்தாவே. அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தைகள் மகன் வாயிலிருந்து வெளிவர நீங்கள் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் கத்தாவே. உமக்கென்று ஒரு சாட்சியாக அநேகரை கிறிஸ்துவுக்கள் ஆதாயப்படுத்துகிற மகனாக நீர் மாற்றுங்க ராஜா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கத்தாவே அவன் மூலம் நீர் எங்களுக்கு கொடுக்கிற ஆண்டவரே மன்னாவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் அதை கேட்டு கத்தாவே அதன்படி நடந்து முடிய ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீதியான நேரம் முழுதும் தேவன் எங்களோடு இருந்து வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். துதி கனமை மேல் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்தில் தேவன் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக கர்த்தருக்கு கூடி நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. இங்கே வந்திருக்கவங்க ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் இன்னைக்கு நமக்கு தியானிக்கும்படியாக கொடுத்த ஒரு வசனம் சங்கீதம் 81:16. சங்கீதம் 81:16 வசனம். ஆமென். மைக் வச்சிருக்கவங்க ஒரு வாட்டி படிங்க. உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கன்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வாக்கு தத்துவம் பிடிச்சிருக்கு? ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுறீங்களோ எல்லாரும் ஒரு உற்சாகத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு சொல்கிற ஒரு நல்ல வார்த்தை, உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உங்களை திருப்தி ஆக்குவேன்னு சொல்கிறார். தேவன் இது ஒரு நல்ல வசனம். இதை பார்த்தீங்கன்னா சாதாரண கோதுமைன்னு சொல்லலை, உச்சிதமான கோதுமை. அதே மாதிரி தேனில் கூட பார்த்தீங்கன்னா தேனினால் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லலை, கண்மலையின் தேனினால் உன்னை ஆசீர்வதிப்பேன் இருக்கிறாரு. உச்சிதமான கோதுமை அப்படி அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உச்சிதமான கோதுமைன்றது ஒரு உயர்தரமான கோதுமை. நல்ல ஒரு அந்த தானியம் நல்ல ஒரு விளைஞ்ச தானியம், நல்ல சத்து நிறைந்த தானியம். அது எங்கே விளையுதுன்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு செழிப்பான இடத்துல விளையக்கூடிய ஒரு தானியம். இந்த கோதுமை நல்ல செழிப்பாக நீர்ப்பாய்ச்சலான இடங்களில் விளையக்கூடிய ஒரு கோதுமை. அதே மாதிரி இது நல்ல நீர்ப்பாய்ச்சலான மாத்திரம் இல்லாமல் நல்ல ஒரு செழுமையான இடம், அந்த மாதிரி இடத்துல விளையிற கோதுமை தான் இந்த மாதிரி உச்சிதமான கோதுமையாக இருக்கும். பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல உச்சிதமான கோதுமை விளையுதுன்னு நம்ம வேதத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யுத்தம் இல்லாத இடங்களில் தான் இந்த கோதுமை விளையும். அதுக்கு யுத்தத்துக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் யுத்தம் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, முதலெடுத்தோன்னே விவசாய இடங்களெல்லாம் கொளுத்தி விட்டுருவாங்க. எந்த கோதுமையும் வளர்றதுக்குள்ளே எரிஞ்சு போயிடும். அப்படி ஒரு ஊரில் ஒரு உச்சிதமான ஒரு கோதுமை விளைஞ்சிருக்குன்னா அந்த இடத்துல தேவ சமாதானம் இருக்குது. அந்த இடத்துல தேவனுடைய ஆசீர்வாதமும் அவங்களுக்கு எதிரான எதிரிகள் எல்லாம் இல்லாமல் அவங்க சமாதானமாக குடியிருக்கிற இடத்துல மட்டும்தான் உச்சிதமான கோதுமை இருக்கும். தேவன் அப்படிப்பட்ட ஒரு வசனத்தை நீ கொடுத்துருக்கார். உச்சிதமான கோதுமையினால் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அடுத்தது அந்த கோதுமையில் பார்த்தீங்கன்னா நல்ல மருத்துவ குணங்களும் இருக்குது. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்மளாம் சொல்லுவோம், சுகர் வந்துருச்சுன்னா இனிமேட்டு கோதுமை தான் சாப்பிட்ணும், அதான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவோம். டாக்டர் சொல்லுவாங்க இனிமேட்டு நீங்கள் கோதுமை சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம நிறைய பேர் வீட்டில் இப்போ நடந்துட்டு இருக்குது. ஸோ கோதுமைன்றது ஒரு நல்ல சத்து மிக்க ஒரு ஆகாரமாகவும் அது இருக்குது. அது சொல்கிறாங்க சயின்ஸில் அரிசியை விட சக்தி அதிகமாய் உள்ள ஒரு உணவு கோதுமை. அதே மாதிரி கண்மலை தேன், சாதாரண தேனுக்கும் கண்மலை தேனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது உயரமான இடத்துல அந்த தேன் கூடு கட்டுது. கண்மலை மலையின் உச்சியில் இருக்குது, உயரமான இடங்கள்ல இருக்குது, பாறையின் இடுக்கில் இருக்கும். அது மாத்திரம் இல்லை, அந்த கண்மலை தேன் நார்மலாக இருக்க தேனை விட 5 மடங்கு 6 மடங்கு பெரியதாக இருக்கும். நம்ம தோட்டத்துலலாம் வர்ற தேனை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸில் இருக்கும். ஆனால் மலை தேன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸில் இருக்கும். யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க தெரியல, மலை தேன் பார்த்துருக்கீங்களா? பெரிய சைஸில் இருக்கும். அதனால் ஆண்டவர் அதில் ஒரு செழிப்பை தராரு, பல மடங்கு ஆசீர்வாதம். அந்த தேனை பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கும் கண்மலை தேனில். அது மாத்திரம் இல்லாமல் மலையில் இருக்க தேன் பார்த்தீங்கன்னா மூலிகை செடிகள்ல இருந்து தான் அந்த தேனீக்கள் அந்த தேனை எடுக்குமா. மலையில் இருக்க மூலிகை செடிகள்
அதனால் அந்த தேன் வந்து ஒரு மருத்துவ குணம் நிறைந்த தேனாகவும் இருக்குது. அது ஒரு வித்தியாசமான சுவை மிக்கதாகவும் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய மருந்து சாப்பிட்றதுக்கு, நமக்கு ஆரோக்கியத்துக்கு அது ரொம்ப உதவுற ஒரு தேனாக இருக்குது. இப்படி தேவன் வந்து நமக்கு சொல்லியிருக்க ஆசீர்வாதம் வந்து எல்லாத்துலேயும் ஒரு வித்தியாசமானது தான். வெறும் கோதுமைன்ட்டு சொல்லலை, தேனுன்ட்டு சொல்ல, உச்சிதமான கோதுமை, கண்மலை தேன் இப்படின்ட்டு ஆண்டவர் நம்மளுக்கு இதுலேயும் ஒரு வேறுபடுத்தி தான் நம்மளுக்கு ஆண்டவர் வந்து தர்றாரு. எல்லாத்துலேயும் வந்து நமக்கு ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை தர்றதுக்கு தான் ஆண்டவர் வந்து நமக்கு வாக்குத்தத்தங்கள் தர்றாரு. அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாமே வந்து நமக்கு ஒரு முழுமையை தரும். அது ஒரு உயர்ந்த ரகம் உள்ளதாக தான் இருக்கும். இந்த வசனத்தினால நம்மளுக்கு இருக்கிற ஆசீர்வாதம், இப்போ நான் சொன்னதை வச்சு நம்ம பார்த்தோம்னா, சத்துவமிக்க ஆசீர்வாதம். இந்த வசனத்து வாக்குத்தத்திலிருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் பார்த்தீங்கன்னா சத்துவமிக்க ஆசீர்வாதம். பலனில்லாத நமக்கு சத்துவம் கொடுக்கிறது. எப்படி அந்த கோதுமை நம்மளுக்கு ஒரு பலனை தருகிறதோ, அதே மாதிரி பலனில்லாத நமக்கு ஒரு சத்துவமிக்க ஆசீர்வாதம் இதில் வருது. அப்புறம் ஒரு இனிமையான ஆசீர்வாதங்கள் இந்த வசனத்து மூலமாக ஆண்டவர் நமக்கு தர்றாரு. எப்படி தேனில் ஒரு இனிமை இருக்குதோ, அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்குற இனிமையான நிகழ்ச்சிகளை ஆண்டவர் தர்றாரு. அப்புறம் ஒரு ஆரோக்கியமான ஆசீர்வாதம். இந்த வசனத்தில் உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலை தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவேன். இந்த வசனத்தில் ஒரு ஆரோக்கியமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தராரு. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அதே மாதிரி செழிப்பான இடத்துல வளர்ற மாதிரி செழிப்பான ஒரு தானியமாக அது இருக்கிறதுனால செழிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் தராரு. என்ன வறுமையில் இருந்தாலும் சரியா, இந்த வசனம் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்யும்போது நம்ம வாழ்க்கை நிச்சயமாக ஒரு செழிப்பான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நம்மளுக்கு தரப்போகிறார். எப்படி அந்த கண்மலையின் தேன் ஒரு பெரிய அளவில் இருக்குதோ, அந்த தானியம் கூட எப்படி நல்ல விளைஞ்சி பெருசாக இருக்குதோ, அதே மாதிரி ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தரப்போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இந்த வசனத்தெல்லாம் படிச்சிட்டோம், இதை ஆசீர்வாதங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளோதானான்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீட்டில் ஆண்டவர் தரமாட்டார். ஏசப்பா எல்லாத்துக்கும் ஒரு காரியம் வச்சிருக்காரு. ஈஸியாக நம்ம வசனத்தை சொல்லிட்டு ஆமேன்னு சொல்லிட்டு போயிட்டோம்னா, ஆமேன்னு சொல்லிட்டா அப்படியே ஆக கடவுது, ஓகே நம்மளுக்கு அப்படியே ஆயிடும் அப்படின்னு நினச்சிட்டு போனோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஏமாற்றம் மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா ஆண்டவர் அதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு கட்டளையும் கொடுத்துருக்கிறாரு. அதே அதிகாரத்தில் 13வது வசனத்தை படிங்க. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிஞ்சதா உங்களுக்கு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஜனம் எனக்கு செவி கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நம்ம நடக்கணும். முதல் கண்டிஷன் அது. ரெண்டாவது, என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். அவர் வழிகளில் நடக்கணுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு முதல் செவி கொடுக்கணும். அப்புறம் அவர் வழிகளில் நடந்தாதான் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கு. எப்படி கர்த்தருக்கு செவி கொடுக்கறது? அவர் என்கிட்ட பேசுவாரா? அவர் எப்படி பேசுவார்? என்கிட்ட எதுவும் பேசலையே, நான் எப்படி செவி கொடுக்கறது அப்படி சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் நினைப்போம். நான் ஜெபம் பண்ணால் பேசலை அப்படி சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் நினைப்போம். ஆனால் பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து பேசினார். மோசேக்கு நேரடியாக பேசினார், எலியாக்கு தென்றல் காற்று மூலமாக பேசினார், சாமுவேலுக்கு தேவாலயத்தில் தரிசனம் மூலமாக பேசினார், பவுலுக்கு கூட சடுதியாய் தோன்றி பேசினார். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் இப்படிலாம் ஆண்டவர் பேசுவாரான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சந்தேகம் தான். ஆனால் நம்மளும் மோசையை போல 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபித்து ஆண்டவர் பாதத்திலே இருந்தோன்னா நிச்சயமாக நம்மகிட்டையும் பேசுவார். ஆனால் இந்த காலத்தில் நமக்கு பேசுறதுக்கு எப்படி ஆண்டவர் பேசுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வழிகளில் ஆண்டவர் இந்த காலத்துலேயும் நம்மளோட பேசி கொண்டு தான் இருக்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா முதலாவது, அவர் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை, பேசுவதற்கு அவர் பயன்படுத்துகிறது வந்து கர்த்தருடைய வேதம் தான். அவர் கொடுத்த இந்த பைபிள் மூலமாக தான், இந்த வசனங்களின் மூலமாக தான் தேவன் நம்மளோடு பேசுகிறார். அநேக வார்த்தைகள் இந்த பைபிளில் அவர் நம்ம கூட பேசுறதுக்கு எல்லா வார்த்தையுமே இருக்குது. எல்லா சூழ்நிலைகளையும் அவர் நம்மோடு பேசுறதுக்கான வார்த்தைகள் இதில் இருக்குது. நம்ம இதை என்ன பண்ணால் செவி கொடுத்து நம்ம கேட்கணும் படிக்கும்போது. ஏசாயா 1:19 படிங்க. ஏசாயா 1:19. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கிறது, மனம் பொருந்தி செவி கொடுக்கணுமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து சிலருக்கு தரிசனம் மூலமாகவும் பேசுகிறாரு, சிலருக்கு ஊக்கத்தோடு ஜெபிக்கும் போதும் பேசுகிறாரு, சிலருக்கு சில வசனங்களை படிக்கும்போது ஆவியில் உணர்த்துறாரு இந்த வசனம் நமக்கு தான்ட்டு.
அப்படிலாம் ஆண்டவர் பல விதங்களை பேசுகிறார். சில இடத்துல ஊழியர்கள் மூலமாக பேசுகிறாரு, சில இடத்துல நல்லா ஜெபிக்கிற பக்கத்தில் இருக்கிற சகோதரிகள் மூலமாகவோ சகோதரர்கள் மூலமாக கூட பேசுவார். எல்லாமே ஊழியர்கள் மூலமாக தான் பேசுவார்னு கிடையாது. நல்லா ஜெபிக்கிற நமக்கு நெருங்கி இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கவங்க மூலமாகவும் ஆண்டவர் அநேகருக்கு பேசியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்போ நமக்கு கொடுக்கறது கர்த்தருடைய வேதம். நம்ம ஈஸியாக நம்ம ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு காரியம் என்ன கேட்டிங்கன்னா, பைபிள் படிக்கிறது. தினமும் அதிகாலையில் எழுந்து பைபிள் படிக்கிறது, கர்த்தருடைய பாதத்தில் நின்று ஜெபிக்கிறது. இந்த மூலமாக ஆண்டவர் நமக்கு பேசுவார். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அநேக வசனங்கள் தருவார். இப்போ நம்ம ஆறுதல் இல்லாமல் இருக்கிறோம் ஒரு சூழ்நிலைகளை, பயந்து போய் இருக்கிறோம், இந்த காரியம் என்னமா முடிய போகுது, நம்ம குடும்பங்களில் இருக்க பிரச்சனைகளில் நினைத்து நம்ம பயந்து போயிருக்கும் ஆண்டவர் பேசுவார், பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்வார். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கீழ்ப்படிய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பயப்படக்கூடாது. அவர் என்னோடு இருக்கிறார் மட்டும் நினச்சிட்டா போதாது, பயப்படாதேன்னு ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம முதல் பயப்படாமல் இருக்கணும், அப்புறம் ஆண்டவர் நம்மோடு கண்டிப்பாக இருப்பார். அதே மாதிரி கலங்கி போயிருப்போம் நிறைய காரியங்களை குறித்து. இந்த கடன் பிரச்சனை இருக்குது, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, இந்த லோன் இருக்குது, அது இருக்குதுன்னு ஏகப்பட்ட காரியங்களை கலங்கி போயிருப்போம். ஆண்டவர் அப்பவும் சொல்லுவார், கலங்காதே திகையாதே நான் உன் தேவன்னுவார். அது மாதிரி அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா, கலங்கக்கூடாது. என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி கலங்காமல் இருக்கணும். ஆண்டவர் என்னை நடத்தி செல்வார் அப்படின்னு கலங்காமல் இருக்கணும். செவி கொடுக்கறதுனாலே முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு இன்னொரு மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, கீழ்ப்படுகிறது. அவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம அப்படியே கேட்டு கீழ்ப்படுகிறது. அதுக்கு ஏற்ற எந்த சூழ்நிலையும் இல்லைனாலும் நம்ம அதை கேட்டு அப்படியே கீழ்ப்படியணும். சரி ஓகே, இது எல்லாமே நம்மளுக்கு ஆசீர்வாதமான வார்த்தையை மட்டும் தான் சொல்லுவாரா, இல்லை துக்கமான சூழ்நிலையில் நமக்கு ஆறுதலான வார்த்தை மட்டும்தான் ஆண்டவர் நம்மளோட பேசுவாரா கேட்டிங்கன்னா, அது மாத்திரம் பேச மாட்டார். நமக்கு எச்சரிக்கிற வார்த்தைகளையும் ஆண்டவர் பைபிள் மூலமாக வசனங்கள் மூலமாக நம்மளுக்கு சொல்லுவார். உதாரணத்துக்கு ஒரு சங்கீதம் 34:13-14 படிங்க. 13 ஃபஸ்ட்டு படிங்க. சங்கீதம் 34:13. உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலைக்கு காத்துக்கொள். ஆமேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எச்சரிப்பு வசனம் தான். நம்ம தேவையில்லாத காரியங்களை பேசக்கூடாது, பொல்லாப்பான காரியங்களை பேசக்கூடாது. கபட்டு வசனிப்புனா பொய் பேசுறது, அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில் ஏமாற்றுறது, இல்லை தேவையில்லாத காரியங்களை பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறது. இந்த மாதிரி வார்த்தையின் மூலமாக செய்கிற சில காரியங்களை விட்டு விலகுன்னு ஆண்டவர் சொல்கிறார். இதுவும் ஆண்டவருடைய வார்த்தை தான். நான் கூட இருக்கிறது மாத்திரம்தான் அப்படி சொல்கிறது மட்டும் ஆண்டவர் வார்த்தை இல்லை. இந்த மாதிரி எச்சரிப்பான வார்த்தைகளும் ஆண்டவருடைய வார்த்தை தான். இதுக்கும் நம்ம என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். அடுத்த வசனம் படிங்க. தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். ஆமேன். இப்போ நமக்கு எதிராக யாராவது தீமை செஞ்சுருக்காங்க, நம்மளுக்கு எதிரியாக இருக்காங்கன்னா நம்ம என்ன நினைப்போம், போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணலான்னு போவோம். ஆண்டவரே நான் ஒரு தப்பும் பண்ணல, இவன் எனக்கு எதிராக இப்படி கிரியை செஞ்சிட்டு இருக்கான், ஆண்டவரே இவனுக்கு ஏதாவது பதில் செய்யுங்க சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம பைபிள் எடுப்போம். ஆனால் ஆண்டவர் இந்த வசனத்தை தருவார் நமக்கு, தீமை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடுன்னு. அப்போ நம்மளுக்கு என்ன தோணும், நம்ம என்ன சண்டை போடலான்னு போனால் ஆண்டவர் இப்படி சொல்கிறாரே, நம்ம மேலே தப்பே இல்லை, ஆனால் ஆண்டவர் சமாதானத்தை தேடுன்னு சொல்கிறாரேன்னு. ஆனால் இங்கே தான் ஆண்டவர் நம்மளுடைய பொறுமையையும் நம்மளுடைய கீழ்ப்படிதலையும் ஆண்டவர் பார்க்குறாரு. சொன்னால் செய்கிறானான்னு பார்க்குறாரு. நிச்சயமாக அந்த மாதிரி வசனங்கள் மூலமாக ஆண்டவர் நம்மளோட பேசும்போது அந்த காரியத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து செவி சாய்க்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் மேலே சொன்ன அந்த ஆசீர்வாதங்களை நம்மளுக்கு வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய கீழ்ப்படிதல் அதுதான் செவி கொடுத்தல். ஹல்லேலூயா. அதே மாதிரி அடுத்தது கர்த்தரின் அந்த 13ஆம் வசனம் படிங்க. 81:13 சங்கீதம். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். ஆமேன். அவருடைய வழிகளில் நடக்கிறது அடுத்த கட்டல நம்ம செய்ய வேண்டியது. அவருடைய வழிகளில் நடக்கிறது. கர்த்தருடைய வழிகள் எப்படிப்பட்ட வழிகள்னா, சங்கீதம் 18:30 படிங்க. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழி உத்தமமானது. உத்தமம்னா என்னதுன்னா, நேர்மையான காரியங்களை செய்கிறது, தீமையை விட்டு விலகுவது, தீங்கான காரியத்தை தவிர்ப்பது. அவருடைய வழி உத்தமமானதான். உத்தமமான வழியில் நடக்கிறவன் தான் கர்த்தரை சேவிக்க முடியும்னு வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. அப்போ உத்தமமான வழிகளை நம்ம தேர்ந்தெடுக்கணும்.
தேவையில்லாத வழிகள், நம்ம செய்கிற தொழிலில் கூட சரி, கர்த்தருக்கு பிரியமில்லாதது, தேவையில்லாத காரியங்கள், ஏமாத்துற காரியங்கள், கள்ளத்தராசோ இல்லைன்னா பொய்யான கணக்கு வழக்கோ, இந்த மாதிரி காரியங்களை விட்டு நம்ம விலகணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அவர் நேர்மையான வழியில் நடக்கணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு கட்டளை தராரு. தீமையான காரியங்களை விட்டு விலகணும். அடுத்தது அவருடைய வழி பார்த்தீங்கன்னா செம்மையான வழி. ஓசியா 14:9 படிங்க. இவைகளை உணரத்தக்க ஞானமுள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தியுள்ளவன் யார்? கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள். பாதகரோ என்றால் அவைகளில் இடறி விழுவார்கள். ஆமென். அல்லேலூயா. செம்மையான வழியில யார் நடக்க முடியுமா? நீதிமான்கள் தான் நடக்க முடியும். அப்ப நம்ம செம்மையான வழியில நடக்கணும்னா முதல் தேவன் நம்மளை நீதிமானாய் மாற்றுறதுக்கு நம்ம அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. நம்ம நேர்மையா நடந்தாதான் நம்ம நீதிமானா மாற முடியும். செம்மையான வழியா பிரவேசிக்கணும்னா நம்ம கர்த்தர்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுக்கணும். முழுமையாய் கர்த்தர்கிட்ட நம்ம வழிகளை முழுமையாய் ஒப்படைக்கணும். அப்பா நீங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, நீங்கள் எங்களை ஆட்கொள்ளுங்க சொல்லிட்டு அவர்கிட்ட முழுமையாய் ஒப்படைக்கணும். அடுத்தது கர்த்தருக்கு அவருக்கு பிரியமானதை நம்ம செய்கிறது அவருடைய செம்மையான வழியில் நடக்கிறதுக்கு சமமானது. கர்த்தர் எது அவர் செய்யணும்னு ஆசைப்படுறாரோ அந்த காரியத்தை நம்ம செய்யணும். ஹல்லேலூயா. பிரியமான காரியத்தை செய்யணும். கர்த்தர் ஒரு காரியங்களை சொல்ற, நம்ம ஒரு காரியம் நினைப்போம், இந்த காரியத்தை நம்ம இப்படி செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதுக்கு தேவனுக்கு அது பிரியம் இருக்குதா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? ஜெபத்தில் கேட்கணும், ஜெபம் பண்ணணும். கர்த்தரோட ஜெபத்தில் பேசும்போது ஆண்டவர் நம்மளோட பேசுவார். அந்த காரியத்தை கர்த்தருடைய பாதத்தில் வைக்கும்போது அவர் நிச்சயமாக அவர் வசனங்கள் மூலமாகவோ இல்லை வார்த்தைகள் மூலமாகவோ அது கர்த்தருக்கு பிரியமான காரியமான்றதை நம்மளுக்கு உணர்த்துவார். அதெல்லாம் நம்ம அறிஞ்சுக்கிட்டு தான் பிரியமான காரியத்தை செய்ய அறிந்து அந்த வழியில் போனாதான் அது கர்த்தருக்கு செம்மையான வழியாக இருக்கிறது. சங்கீதம் 143:10 படிங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஆமென். பிரியமான வழியை நம்ம எப்படி அறிய முடியும்? கர்த்தர் தான் நம்மளுக்கு அதையும் போதிக்கணும். அப்போ நம்ம கர்த்தருடைய பாதத்தில் இருந்து நம்ம அவரை தேடும்போது நிச்சயமாக அவர் நமக்கு போதிப்பார். இதுதான் என்னுடைய வழி, இந்த வழியில் நீ பிரவேசி மகனேன்னு நம்மளுக்கு அவர் போதிப்பார். அதனால நம்ம அதிகமாக கர்த்தருடைய வழியை எனக்கு போதிங்க தகப்பனே, நான் எந்த வழியில் போகணும் எனக்கு போதிங்க, எனக்கு சொல்லுங்கன்னு நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு அதை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார். அடுத்தது கர்த்தருடைய வழி என்னன்னு கேட்டிங்கன்னா வெளிப்படுத்தல் 15:3 படிங்க. வெளிப்படுத்தல் 15:3. அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமானவைகள், பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமானவைகள். ஆமென். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, தேவனுடைய வழி நீதியும் சத்தியமுமானது. அருமையான வசனம் அது. நீதியும் சத்தியமா நடக்கணும். எப்படி கர்த்தருடைய நீதி பழைய ஏற்பாடுல பார்த்தீங்கன்னா அவருடைய நியாயப்பிரமாணங்கள் தான் அவருடைய நீதி சத்தியமான வழிகள். மோசேக்கு கர்த்தர் கொடுத்த அந்த 10 கற்பனைகளை எல்லாத்துக்கும் தெரியும். பொய் சொல்லாமல் இருக்கிறது, பிறனுக்குரியதை திருடாமல் இருக்கிறது, கொலை செய்யாமல் இருக்கிறது, இந்த மாதிரி 10 கற்பனைகள் இருக்குது. இதெல்லாம்னா பழைய காலத்தில் இதெல்லாம் ஒரு சத்தியமான வழிகள். அல்லேலூயா. இந்த புதிய ஏற்பாடு காலத்தில் கூட சத்தியமான வழிகள்னு பார்த்தீங்கன்னா எதுன்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்துவை அறிகிறது. கர்த்தர் நமக்காக பிறந்தார், இயேசு நமக்காக பிறந்தார், நமக்காக சிலுவையிலே பாடுபட்டார், நமக்காக ரத்தம் சிந்தினார். அவர் ரத்தத்தால் நம்ம பாவம் மன்னிப்பு அடைகிறோம், அவர் ரத்தத்தால் நம்ம ரட்சிக்கப்படுகிட்டோம். இப்படின்ற காரியங்களை நம்புறது தான் இந்த காலத்தில் சத்தியமான வழிகள். கர்த்தர் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். இந்த சத்திய வழியில் நடக்கணும்னா இந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நிச்சயமாக இந்த சத்தியமான வழியில் நம்ம நடக்க முடியும். ஆமென். இப்படிப்பட்ட வழிகளை ஆண்டவர் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? ஏசப்பா, எனக்கு இந்த உண்மையான வழிகள் சத்தியமான வழிகளெல்லாம் நான் எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படி சொல்லிட்டு நமக்கு யார் நம்மளுக்கு சொல்லி தருவா? எப்படி இந்த வழியில் நான் போகிறது, பயணிக்கிறது அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு தயக்கம் இருக்கும். இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா எல்லாமே கர்த்தருடைய வேதத்தை மாத்திரம் படித்து தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது மாத்திரம்தான் தேவன் நமக்கு பேசுறதுக்கு இப்போ நமக்கு கையில் கொடுத்துருக்க ஒரு நல்ல ஆயுதம்.
ஹல்லேலூயா. வேத வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, அபிஷேகம் பெறுவது, உபவாசம் இருந்து ஜெபிக்கிறது, காரியங்களுக்காக, நமக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்காக அதிகமாக ஜெபிக்கிறது, இது எல்லாமே ஜெபத்தின் மூலமாக தான் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஏசாயா 48:17 படிங்க. ஏசாயா 48:17. இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆமென். கர்த்தர் என்ன சொல்றாரு? பிரயோஜனமானவைகளை உங்களுக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிற கர்த்தர் அவரே. ஆமென். நமக்கு என்ன தேவை, நம்ம எந்த வழியில நடக்கணும், நம்ம என்ன பண்ணணும், நம்ம காரியம் எப்படி இருக்கணும், எல்லாம் எது பண்ணுனா உனக்கு பிரயோஜனமா இருக்கும், எல்லாத்தையும் சொல்லி நமக்கு போதித்து நடத்துகிற ஒரே தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. சங்கீதம் 32:8 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அவர் நமக்கு போதித்து நடக்க வேண்டிய வழிகளை நமக்கு காட்டுவார். ஆமென். சரியான பாதையை காட்டுறதுக்கு நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இந்த மேல சொன்ன ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நம்மளுக்கு அவர் கொடுத்திருக்க இந்த 2 கட்டளைகள், கர்த்தருக்கு செவி கொடுக்கிறது, செவி கொடுத்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கிறது, அடுத்தது அவருடைய வழிகளை கடைபிடிக்கிறது. இந்த உத்தமமான வழி, செம்மையான வழி, சத்தியம் நீதியமான வழியை நம்ம கடைபிடித்து அது தேவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சு அந்த வழியில நடக்கும்போது இந்த உச்சிதமான கோதுமையினாலும் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உங்களை திருப்தி ஆக்குவார். இந்த வசனத்தில் உள்ள இந்த 5 ஆசீர்வாதங்கள் என்னன்னு சொன்னா, சத்துவமிக்க ஆசீர்வாதம், இனிமையான ஆசீர்வாதம், ஆரோக்கியமான ஆசீர்வாதம், செழிப்பான ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதங்கள். இந்த 5 விதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கே நன்றி. கர்த்தருக்கு இந்த வார்த்தை கொடுத்த தேவனுக்கு கொடாக்கூடி நன்றி. அப்படி நம்ம எழும்பி இந்த வார்த்தைகளுக்காக ஜெபிப்போம். ஆமென். ஸ்தோத்திரம். அப்ப இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்க வார்த்தைகளை நாங்க கேட்டு நடக்கணும், உங்க வழியில நாங்க நடக்கணும். எல்லாரும் அப்படி கேட்போம் ஆண்டவர்கிட்ட. சப்பா, உங்களை சத்தத்துக்கு நாங்க செவி சாய்க்கணும், நீங்க கொடுத்துருக்க கட்டளைகளின்படி நாங்க நடக்கணும், எங்களோட பேசுங்கப்பா, நாங்க கேட்கிறோம், நீங்க சொல்லுங்க, நாங்க செய்யறோம் பா, நீங்க நாங்க போக வேண்டிய வழியை காட்டுங்க, நாங்க அதுல பயணிக்கிறோம் தகப்பனே. முழு மனதோடு கேட்போமா? இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நம்மளுக்கு இந்த வழி மாத்திரம் தான் இருக்குது. ஆமென். பாடல் புத்தகம் 63வது பாடல் அப்படியே சேர்ந்து படிப்போம். தேவன் நம்மை நடத்துவாராக. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், உம் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும், பாதை காட்ட நேசருண்டு, பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும், பாதுகாக்க கர்த்தர் உண்டு, பயமே இல்லையே. சொல்லுமா? ஆராதனை
நீர் சொல்ற வார்த்தை ஆண்டவரை கேட்டு நான் அதன்படி நடக்கிறேன் தகப்பனே. அப்பா நீர் காட்டும் பாதையிலே நாங்கள் நடக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த ஆசீர்வாதங்களை, இந்த 5 விதமான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கு அப்பா கண்மலையின் தேனினால் எங்களை திருப்தி ஆக்குவதற்கு அப்பா உடைய வழியிலே நாங்கள் நடக்கிறோம் தகப்பனே. அப்பா உடைய வழி எங்களுக்கு போதித்து நடத்துங்கன்னு கேட்போமா? ஹல்லேலூயா. எல்லாரும் வாய் திறந்து கேளுங்களாம். ஹல்லேலூயா. எங்களை நடத்துங்கன்னு சொல்லுங்க. அப்பா எங்களை நடத்துங்க, எங்களை நடத்துங்க. இந்த நாளில் எங்களை நடத்துங்க தகப்பனே. இனி வரும் நாட்களில் எங்களை நடத்துங்க தகப்பனே. நாங்கள் போக வேண்டிய வழி எங்களுக்கு காட்டுங்க தகப்பனே. அப்பா எங்களை போஷிங்க தகப்பனே. அப்பா நாங்கள் உண்மையாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பா உத்தமமான வழியில நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. சத்தியமும் நீதியுமான வழியில நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. செம்மையான வழியில நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பா இந்த வழியெல்லாம் நடப்பதற்கு அப்பா எங்களுக்கு நீர் பேசுங்கப்பா. அப்பா எங்களுக்கு சொல்லித்தாங்கப்பா, எங்களை போஷிங்கப்பா. அப்பா எங்களை ஆசீர்வதிங்கப்பா, எங்களை திருப்தியாய் நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா. அப்பா எங்களை உடைய கரத்துல ஒப்புவிக்கிறோம். அப்பா எங்களுடைய வாழ்க்கை உடைய கரத்துல ஒப்புவிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீங்க சொல்லுங்க, நாங்க கேட்கிறோம் தகப்பனே. நீங்க சொல்லுங்க, நாங்க கேட்கிறோம். இன்னொரு வாட்டி பாடலாமா? ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, நாங்க கேட்கிறோம்ப்பா. நாங்க நடக்கிறோம் தகப்பனே உங்க பாதையில. நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே இந்த நேரத்துல உங்க கரத்துல எங்களை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. சொல்லுங்க. நீ சொன்னால் போதும் செய்வேன், வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. சொல்லுமா? ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. எங்கள் ஆராதனை உமக்கே தகப்பனே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன். நடப்போம் தகப்பனே. நாங்கள் நடப்போம், உடைய பாதையில நடப்போம் தகப்பனே. அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. அன்பு இயேசுவே, நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், அன்பு இயேசுவே. நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. அப்பா இந்த அருமையான நல்ல ஆண்டவரே மாலை நேரத்துக்காய் நன்றி அப்பா. இந்த நேரத்தில் நீர் எங்களோட இடைப்பட்டதுக்காய் நன்றி அப்பா. அப்பா நீர் எங்களோட துதிகளில் ஆண்டவரே வாசம் செய்ததுக்காய் உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா இந்த நேரத்தில் அப்பா நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. அப்பா இந்த வார்த்தை எங்களை வாழ்க்கையில நிறைவேற அப்பா நீ சொன்ன கட்டளைகளை நாங்கள் கடைபிடிக்க நீர் உதவி செய்ய போறதுக்காய் நன்றி தகப்பனே. அப்பா எங்களை போஷித்து நடத்த போறதுக்காய் நன்றி தகப்பனே. அப்பா எங்களை போதித்து நடத்த போறதுக்காகவும் நன்றி தகப்பனே. அப்பா நன்றி 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 தகப்பனே. அப்பா இந்த நேரத்தில் ஆண்டவரே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரே, சின்ன பசங்களையும் நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா அவர்களுடைய எல்லா விண்ணப்பங்களுக்கும் அப்பா நீங்க பதில் செய்யுங்கப்பா. அப்பா இந்த நேரத்தில் அவங்களுக்கு கேட்டிருக்கிற எல்லா ஜப குறிப்புகளும் அப்பா உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய பாதத்தில் வந்திருக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த இடத்துல அவர்கள் எந்த நோக்கத்துக்காக எந்த வாஞ்சையோடு வந்திருக்கிறாங்களோ தேவன் அந்த காரியங்களை எல்லாத்தையும் வாய்க்க செய்ய போறக்காய் நன்றி தகப்பனே. அப்பா நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் தகப்பனே. எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் ஆண்டவரே அது மாறுதலாய் முடியும் தகப்பனே. அப்பா எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் அது மாறுதலாய் முடியும் தகப்பனே. அப்பா இந்த நேரத்தில் பலவீனத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஒவ்வொருடைய பலவீனங்களை நீ மாற்ற போறக்காய் நன்றி அப்பா. நீர் ஆரோக்கியமான ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு தரப்போறதுக்காய் நன்றி தகப்பனே. அப்பா ஒரு சுகமாக்கும் வல்லமை இறங்கட்டும் தகப்பனே. அப்பா ஒவ்வொருவரையும் நீங்க தொடுங்க தகப்பனே. எல்லா பலவீனங்களையும் நீக்குங்க தகப்பனே.
அப்பா பலவீனத்தோடு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா இந்த நேரத்தில் நம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே அவர்கள் இருக்கிற அறையில் இறங்கட்டும். அப்பா அவர்களை நீங்க தொட போறதுக்காக நன்றி தகப்பனே. அப்பா இந்த இடத்துல இருந்து ஆண்டவரே அவங்க நெருங்கியவர்களுக்கு யாருக்காக அவங்க ஜெபிக்கிறாங்களோ, அப்பா யாருடைய பலவீனங்களுக்காக ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு உடைய வல்லமை இறங்கட்டும் தகப்பனே. அப்பா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா நன்றி 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 தகப்பனே. அப்பா வந்திருக்க சின்ன பசங்களை ஆசீர்வதிங்க. அப்பா ஞானத்தால் நிரப்புங்க தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்க பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய ஞானத்துல வளர உதவி செய்ய போறக்காய் நன்றி. அப்பா நீர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆண்டவரே இங்க வந்திருக்க ஒரு பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே இந்த உலகத்து பிள்ளைகளை விட ஆண்டவரே நீ ஞானத்திலே அறிவிலே உயர்த்த போறக்காய் நன்றி தகப்பனே. பிள்ளையுடைய எதிர்காலங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா இங்க வந்திருக்க ஒவ்வொரு விசுவாசிகள் ஆண்டவரே அவர் கையிட்டு செய்யற வேலைகள், ஆண்டவரே அவர் செய்யற தொழில்கள், அப்பா எல்லாவற்றையும் தேவன் ஆண்டவரே ஆசீர்வதிக்க போறக்காய் நன்றி தகப்பனே. அவர்கள் தொழிலில் கூட ஆண்டவரே அவர்கள் வேலைகளில் கூட தகப்பனே நீ சொன்னது போல ஆண்டவரே உத்தமமாயும் செம்மையாகவும் ஆண்டவரே அவர்கள் நடக்க அவர்களுக்கு நீங்க ஆண்டவரே உதவி செய்ய போறக்காய் நன்றி. அவர்களுக்கு போதித்து ஆண்டவரே நீ நடத்த போறக்காய் நன்றி தகப்பனே. அப்பா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நீங்க உயர்வை கொடுங்க தகப்பனே. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நீங்க உயர்வை கொடுங்க. ஒவ்வொருத்தருடைய தொழிலையும் நீங்க உயர்வை கொடுங்க. ஒவ்வொருத்தருடைய வேலைகளையும் உயர்வை கொடுங்க. ஒவ்வொருத்தருடைய கல்வி அறிவிலையும் ஆண்டவரே நீங்க படிப்புலையும் நீங்க உயர்வை கொடுக்க போற நன்றி தகப்பனே. வழி நடத்துங்கப்பா, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த நல்ல நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் இங்கிருந்து போகும்போது உங்களுடைய பிரசன்னம் எங்க கூடவே வரட்டும் தகப்பனே. உங்க பிரசன்னம் எங்க கூடவே வரட்டும் தகப்பனே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீதியான நேரம் முழுவதும் பொறுப்படுத்த வழி நடத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகனே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகனே. கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும் கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும் கலைகளில் இறங்கிடும் தானியமும் நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகனே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகனே. ஆமென். கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஒரு நிமிஷம் கொஞ்சம் உட்காருங்க. நாளைக்கு சாயந்தரம் 6:30க்கு ராஜராஜன் பிரதர் குடும்பத்தில் ஜீசஸ் கால்ஸ் பிரேயர் மீட்டிங் வழக்கம்